வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ். நான் உங்க சுபாஷினி மிஸ் பேசுறேன். இப்ப வந்து நானு ஆப்டிக்ஸ்ல உங்களுக்கு பார்ட் 4 போட்டிருக்கேன். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.5லேருந்து உங்க பேஜ் நம்பர் உங்க புக்ல பேஜ் நம்பர் 19 எடுத்துக்கோங்க. 2.5 லென்ஸ்லேருந்து நான் அப்படியே ஸ்டார்ட் பண்றேன். பவர் ஆஃப் எ லென்ஸ் வரைக்கும் 2.15 வரைக்கும் இப்ப நடத்த போறேன். ஓகே, வாங்க லெசன்க்குள்ள போலாம். லென்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்றேன். What is a lens? A lens is a optically transparent medium bounded by two spherical refracting surfaces or one plane and one spherical surfaces. அதாவது ஒரு two spherical surfaces இருக்கும். அது ரெண்டும் பவுண்ட் ஆகி இருக்கும். அப்படி பவுண்ட் ஆயிருக்கும் போது அதுல லைட் ரேஸ் போச்சுன்னா ரீஃப்ராக்ஷன் நடக்கும். இப்படி நடந்ததுன்னா அப்படிதான் வந்து ஒரு லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கங்கிறாங்க. ஸோ அந்த லென்ஸை வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, அது லென்ஸ் உருவான கதை, ஹவ் இட் இஸ் மேட் அப்படிங்கிறத சொல்றேன். லென்ஸ்னா என்ன, கான்வெக்ஸ் கான்கேவ் தெரியும். அந்த கான்வெக்ஸ் கான்கேவ் எப்படி வந்து உருவாயிருக்கும் அப்படின்றதுக்கு நான் இப்ப காமிக்க போறேன். இது என்னன்னா ஒரு ஸ்பியர். இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஒரு ஸ்பியர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிரான்ஸ்பரண்ட் மீடியம், இது வந்து ஒரு ஸ்பியர். இதே மாதிரி இன்னொரு ஸ்பியர் எடுத்துக்கிறேன். இது பக்கத்துலேயே நான் கான்கேவ் கான்வெக்ஸ் மேக் பண்ண போறேன். ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸும் கான்கேவ் லென்ஸும் இப்ப பாருங்க எப்படி வந்து நான் பண்றேன்னு. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கா. இந்த ரெண்டு ஸ்பெரிக்கல் டிரான்ஸ்பரண்ட் சர்ஃபேஸஸையும் ஒன்னோட ஒண்ணு கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுதுங்களா, இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ரெண்டையும் கம்பைன் பண்றேன். அதே மாதிரி இது ரெண்டும் கம்பைன் பண்ணாம ஒரு டிஸ்டன்ஸ் அப்பார்ட்ல வச்சிருக்கேன். இப்போ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐ ஆம் கோயிங் டு கட் திஸ் போர்ஷன் அலோன். ஓகே, இந்த போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ண போறேன். அப்போ திஸ் இஸ் அ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், ஒரு சர்க்கிள். இது ஒரு சென்டர், இது வந்து கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னும் போது இந்த இந்த இங்கேயும் வந்து உங்களுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தான், இங்கேயும் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தான். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ண போறேன்னா, இப்ப பாருங்க, அதை மட்டும் கட் பண்ணி எடுக்க போறேன். இந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுக்க போறேன். எடுக்கும் போது என்ன ஆகுது, பார்ட்டை கட் பண்றேன்றதை அதிலே பண்ணி காமிச்சிருக்கேன் ப்ளூ கலர்ல. இப்போ அதை கட் பண்ணி எடுத்துட்டேன்னா உங்களுடைய கான்கேவ் ஆர் கான்வெக்ஸ் லென்ஸ், இப்படிதான் கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸை அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. மேனுஃபேக்சர் இன் த சென்ஸ் இப்படிதான் உருவான கதை அப்படிங்கிறது. ஓகேவா? எப்படி வந்தது அப்படின்றது நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி இனிமேல் வந்து ஓ இப்படி ரெண்டு ஸ்பியர் இருக்கு, அந்த ரெண்டு ஸ்பியர்ல இருந்து உங்களுக்கு வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸு, இங்கே வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸ். ஓகே, இது கான்வெக்ஸ், இது வந்து கான்கேவ். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னும் போது லைட் இங்க படும்போது இந்த இடத்துல லென்ஸ் மேல படும்போது என்ன ஆகும்னா எல்லாமே கன்வர்ஜ் ஆகும். எல்லாம் இந்த லைட் எல்லாமே எங்க ஆகும்னா இட் வில் கன்வர்ஜ் அட் ஒன் பாயிண்ட். சரியா? அதனாலதான் இந்த கான்வெக்ஸ் லென்ஸுக்கு வாட் இஸ் அதர் நேம் ஃபார் கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் கன்வர்ஜிங் லென்ஸ். இந்த கேஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ், இப்போ கான்கேவ் லென்ஸ் எடுத்தீங்கன்னா லைட் வந்து பாஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இட் கெட்ஸ் டைவர்ஜஸ். இங்க பாருங்க, இங்க எப்படி டைவர்ஜ் ஆகி போகுது பாருங்க. இட் கெட் டைவர்ஜஸ் அண்ட் நீங்க அப்படியே ஒரு லைனை டிரா பண்ணீங்கன்னா ஜஸ்ட் இது மீட் பண்ற இடம், அதே மாதிரி ஃபோக்கஸ், இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல இந்த இடத்துல வந்து மீட் ஆகும். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைட் பட்டுட்டு டைவர்ஜ் ஆகிறதுனால இதுக்கு இந்த கான்கேவ் லென்ஸ்க்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா diverging lens. So I make clear to you, convex lens is called converging lens and concave lens is called diverging lens. Why? Because it diverges the light. Here in the case of convex lens, it converges the light. வந்து இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் சிலையும் எஃப்லையும் வைக்கும் போது எப்படி இந்த லைன் டிரா பண்றாங்க, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல வருது, அதனால நான் இதை போட்டேன். எப்படி வந்து உங்களுக்கு என்லார்ஜ் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் கிடைக்குது அப்படிங்கிறது. அப்படின்னா என்னன்னும் போது இது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லென்ஸ். சரியா? இந்த லென்ஸ்ல நீங்க வந்து இது வந்து F1, இது வந்து F2, இது வந்து C2, இது வந்து C1.
அப்போ ஒரு பாயிண்ட் இங்க வந்து இந்த எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டை வைப்பீங்க. ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு வந்து இமேஜ் கிடைக்கும். ஸோ இந்த லைட் வந்து இப்படி போய் பட்டு இதுல பட்டு உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் ஆனது கிடைக்குது. ஸோ ஒரு 2 ரே போறது தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி 2 ரே போகுது. ஆஸ் பர் ரூல் இந்த மாதிரி ரே ஒரு 2 ரே போயிட்டு எந்த இடத்துல கிடைக்குதோ எந்த இடத்துல மீட் பண்ணுதோ அங்கதான் வந்து உங்களுக்கு இமேஜ் கிடைக்கும். அந்த ரூல் என்ன? இது என்னடா புதுசா இருக்கே அப்படின்ற ரூலை நம்ம கத்துட்டு நம்மளே ஈஸியா டிரா பண்ணலாம். ஆப்ஜெக்ட் இங்க வை அங்க வைன்னு எங்க வேணாலும் வைக்கலாம். சிக்கு முன்னாடி வைக்கலாம். we can place it before F1 or between C and F1 அந்த மாதிரி வைக்கலாம். there are six what you call இது இருக்கு refraction through a convex lenses இருக்கு. அந்த நம்ம அந்த 6 ரூல்ஸையும் 6 ரூல்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் என்னங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை பத்தி நம்ம நல்லா கத்துக்கணும். C1 என்ன, F1 என்ன, O என்ன, F2 என்ன, C2 என்ன, லென்ஸை எங்க வச்சா எந்த மாதிரி கிடைக்கும், எப்படியாப்பட்ட சைஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்ப வாங்க முதல்ல நம்ம வந்து so what is this called? This is called convex lens. The other one is a concave lens. And I have kept 2 points. These 2 points are called C1 point and C2 point. இந்த 2 point என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் ஒரு ஸ்பியர்ல இருந்து தானே இதை எடுத்தேன். இதை ஒரு ஸ்பியர்ல இருந்து வெட்டி எடுத்தேன், கட் பண்ணி எடுத்தேன். அந்த ஸ்பியரை கட் பண்ணி எடுக்கும் போது அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நான் C1 அப்படின்னு சொல்றேன். இந்த சைடு ஸ்பியர்ல இருந்து வெட்டி எடுத்தேன் இல்லையா, அதை தான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா C2 அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ வாட் இஸ் இட் கால்? C1 and C2 வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, இப்போ வந்து நடுவில் ஒரு டாட், ஒரு சென்டர் ஆஃப் த லென்ஸ் தான். இந்த சென்டர் ஆஃப் லென்ஸுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், ஓ அப்படின்னு போடுறேன். அதுக்கு என்னன்னா ஆப்டிக் சென்டர். இது உங்க புக்ல இல்ல, அப்படியே எழுதிக்கோங்க. C1 C2 சென்டர் ஆஃப் கர்வேச்சர், O இஸ் த ஆப்டிக் சென்டர். அடுத்தது ஐ எம் கோயிங் டு டிரா எ லைன் ஆன் C1 and C2 த்ரூ O. அப்படியே அந்த O வழியாவே நான் என்ன பண்றேன், C1 C2 அந்த O வழியா ஒரு லைனை டிரா பண்றேன். If I draw a line, that line is called principal axis. அந்த லைனுக்கு பேர் என்ன? பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ நான் ஒன்று கான்வெக்ஸுக்கு சொல்றேன்னா அதே தான் கான்கேவுக்கும். சரியா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு டிஸ்டன்ஸ்ல C1க்கும் ஓக்கும் நடுவுல ஒரு டாட் வைக்கிறேன், C2க்கும் ஓக்கும் நடுவுல ஒரு டாட் வைக்கிறேன். அந்த டாட்டுக்கு என்ன பேர் வைக்கிறேன்னா F1 and F2 வைக்கிறேன். அந்த F1 and F2க்கு என்ன நேம்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ். வாட் டு யூ கால் தட் பாயிண்ட் ஆஸ்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து the distance between the optic center and the principal focus is called the focal length. small f ல denote பண்றேன். அது பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா focal length. எதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக் சென்டருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு ஃபோக்கல் லென்த். இதுல கிளியரா இருக்கீங்களா கான்செப்ட்ல? அப்ப நான் அடுத்து பேசும்போது 3 ரூல்ஸ் சொல்லி தருவேன். அந்த ரூல் படி தான் நம்ம ரே டயக்ராமே வரையணும். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஸ்லைட்ல எப்படி ரே டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க, அந்த மாதிரி ரே டயக்ராமை நீங்களே ஈஸியா வரைஞ்சிடுவீங்க இந்த வீடியோ எண்டில். இப்ப பாருங்க, இப்ப நான் டயக்ராம் வரையறதுக்கு நான் ரூல் வந்து போட்டிருக்காங்க. 3 ரூல் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு டேக் பேஜ் நம்பர் 20. பேஜ் நம்பர் 20 எடுத்துக்கோங்க. அதுல 2.6ல என்னென்ன ரூல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரூல் 1 பார்க்க போறோம். ரூல் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா a ray of light, a ray வேண்டாம், a light entering into the lens. when a light is entering into the lens, எது வழியா என்டர் ஆகணும்ன்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. சப்போஸ் அந்த லைட் என்டர் ஆகுறது ஆப்டிக் சென்டர் வழியா என்டர் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ரூல் 1. ஓகே, பார்ப்போமே. ஆப்டிக் சென்டர் வழியா என்டர் ஆச்சுன்னா என்ன ஆகும்? a ray passing through the optic center, what it will do is it continues to follow its path without any deviation. அது என்ன பண்ணுமா, அதோடைய பாதையிலே அதோடைய பாத்திலே போகுமா, வித்தவுட் எனி டீவியேஷன் அப்படின்னு சொல்றான். a ray passing through the optic center என்ன ஆகும்னா it continues to follow its path without any deviation. without deviation அப்படிங்கிறது தான் without any deviation இருக்கு. எந்த ஒரு பக்கமும் டீவியேஷன் ஆனாலும் டீவியேஷனே இல்லை. இப்படி லைனை அனுப்புறேன்னா லைட்டை அனுப்புறேன்னா அந்த லைட் அப்படியே வெளியில வந்துடுது. அப்ப இதுக்குதான் வந்து வித்தவுட் எனி டீவியேஷன் அப்படின்னு. a ray passing through the optic center. புரியுதா?
இதுதான் வந்து ரூல் 1. ஸோ ரூல் 1 நல்லா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே பாஸ் ஆகுது ஆப்டிக் சென்டர் வழியா, கண்டினியூஸா ஃப்ளோ ஆகுது. அங்க இங்க டைவர்ட்டோ டீவியேஷனோ ஆகல அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரூல். இந்த ரூல் படி தான் நம்ம வந்து 3 ரூல்ஸை வந்து அடாப்ட் பண்ணி தான் ரே டயக்ராம் வரைய முடியும். ஃபர்ஸ்ட் ரூல் நல்லா புரிஞ்சுதா? இப்போ செகண்ட் ரூலுக்கு போறேன். செகண்ட் ரூல் எப்பவுமே வரையும் போது நீ என்ன பண்ணணும்னா, ஒரு லென்ஸை வரைஞ்சிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நடுவுல பிரின்சிபல் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறீங்க. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மார்க் பண்ணிக்கிறீங்க. அப்புறமா அப்படியே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல F1ம் F2வும் பிரின்சிபல் ஃபோக்கஸும் மார்க் பண்ணிக்கிறீங்க. இப்படிதான் வந்து நீங்க வந்து டயக்ராம் வரையணும். ஒரு ஸ்கேலும் பென்சிலும் வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டிங்களா? இப்போ அடுத்தது வந்து ரூல் 2 பத்தி பார்ப்போம். ரூல் 2 என்ன சொல்றாங்கன்னா, இஃப் ஏ ரே மூவிங் அலாங் த moving parallel to the principal axis. இது பேர் இந்த லைன் பேர் என்ன சொல்ல கொடுத்தேன்? This is called principal axis line. If a ray moving parallel to the principal axis, என்ன நடக்கலாம் அப்படின்னா, as per rule இப்படிதான் போய் ஆகணும். வேற ரூல் படி மாத்திலாம் போவாது அது. இப்படி இங்க வருதுன்னா அந்த ரூல் கொடுத்துருக்காங்க. கண்ணா பின்னான்னு ஓடாது. அது எப்படி ஓடும், எப்படி வந்து அந்த ரே போகும் அப்படிங்கிறத சொல்றேன். பாருங்க. It has to pass through the principal focus. Principal focus வழியா deviation நடக்கும். ஒரு ரே principal axisக்கு parallel போச்சுன்னா என்ன ஆகும்னா, எது வழியா deviate நடக்கும்? principal focus வழியா deviate ஆகும். அதே மாதிரிதான் concave-க்கும் வாங்க. இங்க எப்படி போதா parallel to principal axis? இது வந்து இங்க இந்த இடத்துல இப்படித்தானே deviate ஆனா because it is a diverging lens. நான் இங்க போய் வெட்ட முடியாது இந்த இடத்துல. ஸோ இப்படிதான் போக முடியும். இப்படி போகும்போது என்ன பண்ணா, ஐ ஹாவ் டு ட்ரா ஏ டாட்டட் லைன். எக்ஸ்டெண்ட் பண்றோம், நம்ம அந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்றோம் எந்த இடத்துல வரலாம் அப்படின்னு. ஸோ அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த F1 பாயிண்ட்ல எனக்கு வந்து டீவியேட் ஆகும். தெரியுதா? போட்டிருக்கேன் பார் டாட்டட் லைன்ஸ். இப்படிதான். இப்போ ரூல்ல பார்க்கலாமா? A ray passing through the optic axis, the refracted ray converges at principal focus in convex lens, whereas appear to diverge from the principal focus in convex lens. A ray passing parallel வரும், optic axis வராதது. A ray passing இந்த இடத்துல optic axis வர passing, a ray passing through இதுவும் வராது. A ray passing parallel போட்டுக்கோங்க. parallel to principal axis. இது அப்படியே எழுதிக்கோங்க. A ray passing parallel to principal axis. இந்த principal axis வழியா ரே போச்சுன்னா the refracted ray converge at principal. இந்த refracted ray என்ன ஆகும்? It will converge at principal focus in convex lens, whereas appear to diverge from the principal focus. இந்த இடத்துல பார்க்கும்போது appear to diverge, இங்கிருந்து வெளியில வந்த மாதிரி இருக்குமா? எதுல? கான்கேவ் லென்ஸ்ல. நல்லா புரிஞ்சுதா? ஒரு ரே வந்து பேரலா வரும்போது கண்டிப்பா வந்து அது எப்படி போகும்? பிரின்சிபல் ஆக்சிஸ்ல பேரலா ஒரு ரே போகும்போது அது எங்க போய் மீட் பண்ணும், எங்க போய் கட் பண்ணும் அப்படின்னா, எந்த இடத்துல போய் கட் பண்ணுது, எங்க போய் கன்வெர்ஜ் ஆகுது? பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல கண்டிப்பா கன்வெர்ஜ் ஆகணும். இதுதான் ரூல் 2. ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? அடுத்ததுக்கு போலாமா? அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூல் 3 என்னப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன், இத்தனை நேரம் ஆப்டிக் சென்டர் வழியா ரே போ வச்சேன், parallel to principal axis வழியா ரே போ வச்சேன். இப்ப அடுத்ததா நான் செய்யற வேலை என்ன? பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா நான் லைட் ரேவை அனுப்புறேன். சரியா? நான் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா லைட் ரே அனுப்புறேன். அப்ப எங்க வரணும்? ஜஸ்ட் ஒரு முன்னாடி நான் சொல்லி கொடுத்தேன் பாரு, அந்த ரூல் 2 கொஞ்சம் யோசிச்சு பாரு. பேரலா இருந்ததுன்னா, எதுக்கு பேரலா? பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரலா இருந்ததுன்னா அது எங்க போய் கன்வெர்ஜ் ஆகுது? சொல்லுங்க பாப்போம். வெரி குட். பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல கன்வெர்ஜ் ஆகுது. அப்போ பிரின்சிபல் ஃபோக்கஸ்லயே நீ வந்து லைட் ரேவை அனுப்பும் போது அப்போ என்ன நடக்கும்? ஜஸ்ட் இங்க இருந்து டிவேட் ஆகி பேரலா போகும் அப்படின்னு தானே அர்த்தம், இல்லையா? முன்னாடி செகண்ட் ரூலுக்கு இது அப்படியே உல்டா இந்த தேர்ட் ரூல். சரி, இந்த மாதிரி போதான்னு பாப்போமா? ஓகே, பாருங்க. போதா? ஸோ இதுதான் வந்து உங்களுடைய தேர்ட் ரூல். எது வழியா போனா? பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா போய் தொடும்போது டிவேட் ஆகி போறது எதுக்கு பேரலா இருக்கும்? பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா நடக்கும்.
அதே மாதிரி இது பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா போய் தொடும்போது இங்க டிவேட் ஆகுது பிரின்சிபல் ஆக்சிஸ் வழியா நடக்குங்கிறது கான்கேவ்ல. இப்போ ரூலுக்கு போவோமா? when a ray passing through or directed towards the principal focus strikes a convex or concave lens, the refracted ray will be parallel to the principal axis. எதுக்கு parallel இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன்? refracted ray இங்க வந்து பட்டு வர இந்த refracted ray பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு ரெண்டுத்துலயுமே. இப்ப நல்லா புரிஞ்சுச்சா இந்த 3 கான்செப்டையும்? ஓகேவா? இப்போ நம்ம ஒரு சின்ன அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து எப்படி ரே டயக்ராம் வரையறதுன்றத சொல்றேன். ரே டயக்ராம் வரைய உனக்கு தெரிய வேண்டிய 3 விஷயங்கள். நம்பர் 1, இப்ப நான் சொன்ன தெரியுமா ரூல் 1 அப்படின்னு சொன்னல, அந்த ரூல் 1 தான் இந்த சென்டர் ரே. எப்படி சென்டர்ல போச்சுன்னா அப்படியே டிவியேட் ஆகி வெளியில வரும்போது உனக்கு இந்த இடத்துல வரணும். வித்தவுட் எனி டீவியேஷன் அப்படியே ரே வெளில போகும். அடுத்தது ரூல் 2ன்னு சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? அதுதான் வந்து பிரின்சிபல் ரேங்கிறது. சும்மா புரியறதுக்காக பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரலா போச்சுன்னா அப்படின்னு சொல்றது. அங்க போச்சுன்னா அது எங்க போய் தொடுது? பிரின்சிபல் ஃபோக்கஸ் இல்லைன்னா இது ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கு. பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல போய் என்ன ஆகும்? ரீஃப்ராக்ட் ஆகும். அடுத்தது வந்து இன்னொன்னு ஃபோக்கஸ் வழியா இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸை போய் தொட்டுச்சுன்னா அது எங்க ஆகும்? ஆஃப்டர் டீவியேஷன் parallel to that of the principal axis. அப்ப இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபோக்கஸ் வழியா படும்போது parallel to the principal, அதனால இங்க ஃபோக்கல் ரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்க புக்ல இல்ல, சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லியிருக்கேன் நானு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்னது? ஆப்ஜெக்ட். இதுதான் ஓனா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இமேஜ். 3 ரூல் வழியா இந்த 3 ரூலையும் அப்ளை பண்ணி தான் உனக்கு இந்த இமேஜ் கிடைக்குது. ரூல் 1, ரூல் 2, ரூல் 3. நம்ம வந்து ரே டயக்ராம் வரையும் போது ஏதாவது ஒரு 2 ரூலை நீ அப்ளை பண்ணலாம். ஏதாவது ஒரு 2 ரூல் அப்படிங்கிறதுக்கு பதில் ஃபர்ஸ்ட் 2 ரூலை அப்ளை பண்ணியே நீ வந்து ரே டயக்ராம் வரையலாம். அப்போ இந்த பாத்துக்கோங்க, இப்படி இதுல வந்து 3 ரூலையும் அப்ளை பண்ணிருக்காங்க. நான் உனக்கு காமிக்கும் போது 3 ரூல்ஸுமே அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அப்புறமா இந்த சென்டர் இருக்குல்ல, எதுடைய சென்டர்? லென்ஸுடைய சென்டருக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து we used to call that as object distance. அதே மாதிரி இந்த லென்ஸ்ல இருந்து இமேஜ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்ததுலாம் நான் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். இமேஜ் டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இதை வந்து நீ நல்லா புரிஞ்சுக்கோ. பின்னாடி வந்து நமக்கு தேவைப்படும். லைக் இப்போ லெசன்ஸ்ல வந்து வந்துட்டே இருக்கும்போது, சரியா? அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ஒரு போட்டுக்கலாம். இப்போ என்ன ரூல் 1? ரூல் 1 சொல்லுங்க பார்ப்போம். என்ன நடந்தது? when a ray of light strikes the convex or concave lens obliquely at its optical center, it continues to follow its path without any deviation. பட்டுதுன்னா without any deviation ஓட அது வெளியில வருது. ரூல் 1. ரூல் 2 பார்ப்போமா? ரூல் 2 என்ன? when a ray parallel to the principal axis strikes a concave or convex lens, the refracted ray or converged to or appear to diverge from the principal axis, principal focus. Converge or appears to diverge. Rule 3 பாப்போமாமா? When a ray passing through or directed towards the principal focus strikes a convex or concave lens, the refracted ray will be parallel to the principal axis. Focus வழியா போச்சுன்னா refracted ray will be parallel to the என்ன axis? Principal axis. இது 3 கான்செப்ட் நல்லா புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ வாங்க நம்ம ஒன்னொன்னா படிக்க போறோம். பேஜ் நம்பர் 20ல 2.7 ரீஃப்ராக்ஷன் த்ரூ கான்வெக்ஸ் லென்சஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா ஏதோ ஒரு இடத்துல இருந்து வெரி டிஸ்டன்ஸ்ல இருந்து நமக்கு வந்து என்ன வருதுன்னா லைட் ரே ஆனது பாஸ் ஆகுது. இங்க இருந்து லைட் ரேஸ் பாஸ் ஆகுது, இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து பாஸ் ஆகுது, இந்த லென்ஸ்ல படுற மாதிரி. அப்படி இருக்கும்போது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பாக்குறது தான் வந்து இப்போ ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. இது ஒரு இடத்துல இருக்குது பொருள், அதை நான் இந்த லென்ஸை வச்சு ஃபோக்கஸ் பண்றேன்ப்பா, அப்போ எனக்கு இமேஜ் எப்படி வரும் அப்படின்றத தெரியணும். இது என்ன மிஸ் 6 or 7 ரூல், லைக் 3 ரூல்ஸை வச்சு இப்போ நம்ம என்ன மிஸ் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இதுல கண்டுபிடிக்க போறது என்னன்னா ஆப்ஜெக்ட் மேல லைட் பட்டுதுன்னா இமேஜ் உனக்கு எங்க கிடைக்கும்? நீ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸோ கான்கேவ் லென்ஸோ வச்சு ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்குன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது இமேஜ் எந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிற கேசஸை தான் நீ படிக்கிற. அதுதான் ஒரு 6 கேசஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது.
வேற வேற மாதிரி இருக்கும். அதை பத்தி நல்லா புரியறதுக்காக தான் இப்ப நான் சொல்றேன். ஸோ ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டின் போது உனக்கு எப்படியாப்பட்ட இமேஜ் கிடைக்கும்னா, ரியல் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் பிரின்சிபல் ஃபோக்கஸ். ரியல் இமேஜ்னா இமேஜ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கிறது. இமேஜ் சைஸ் இஸ் ஸ்மாலர் தென் த ஆப்ஜெக்ட் சைஸ். ஆனா இமேஜ் சைஸ் எப்படி இருக்குமா, ஆப்ஜெக்ட் சைஸை விட ரொம்ப ரொம்ப இமேஜ் சைஸ் ஸ்மாலர் தென் த ஆப்ஜெக்ட் சைஸ். இமேஜ் ஆப்ஜெக்ட் சைஸ் ரொம்ப வந்து இமேஜ் சைஸ் ஸ்மாலர் தேன் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சைஸ். சரி பாப்போமே அது உள்ள என்னதான் இருக்குன்ட்டுன்னு. இப்போ இன்ஃபினிட்டில இருந்து வருதா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபினிட்டில இருந்து லைட் வரும்போது இது என்ன ரூல் அப்ளை பண்ணிருக்காங்க யோசிச்சு சொல்லு. ரூல் 2. எங்க போய் வெட்டணும், அதை F2ல போய் கட் ஆகணும். எந்த இடத்துல, F2ல. வை? பிகாஸ் இட் இஸ் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல போய் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் இட் ஹஸ் டு மீட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். அப்போ ஒன் மோர் ரே நான் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. சரி, ஏன் மிஸ் 2 மட்டும் எடுத்துக்கிறீங்க, இன்னும் நிறைய எடுத்துக்கலாம். நிறையவே எடுத்துக்கலாமே, அதுல என்ன தப்பு. இன்னொரு ரே எடுத்துக்கோங்க. அகெயின் இட் ஹஸ் டு மீட் அட் த பாயிண்ட் F2 ஆர் இட் ஹஸ் டு கன்வர்ஜ் அட் த பாயிண்ட் F2. இதே விஷயங்கள் தான் நடக்கும். அப்போ இமேஜ் உடைய சைஸ், எனக்கு கிடைக்கிற இமேஜ் சைஸ் இதோ இங்கதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கதான் இமேஜ். எந்த இடத்துல போய் மீட் ஆகி கட் ஆகுதோ அங்கதான் எனக்கு வந்து இமேஜ் கிடைக்கும். அந்த இமேஜ் சைஸ் எப்படி இருக்கும்னா, இங்க ஒரு மரம் இருக்குன்னா அந்த நான் ஃபோக்கஸ் பண்றேன்னா அந்த மரம் எனக்கு ரொம்ப ஸ்மால் சைஸ்ல தெரியும். அவ்வளவுதான். ஓகேவா? இமேஜ் சைஸ் ஸ்மாலர் தேன் த ஆப்ஜெக்ட் சைஸ். இப்போ புரிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட்டுக்கு போலாமா? அடுத்தது புக்ல இருக்க லைனா சொல்லி கொடுத்துட்டு வரேன். ஆப்ஜெக்ட் பிளேஸ் பியாண்ட் சி. இப்போ சீனா என்னன்னு புரிஞ்சிடுச்சா? ஆப்ஜெக்ட எங்க வைக்க போற, பியாண்ட் சில வச்சுனா என்ன ஆகும். இதான் ஒரு ஆப்ஜெக்ட். அதை தூக்கிட்டு வந்து நான் சிக்கு பியாண்ட்ல வைக்கிறேன். வைக்கும்போது இப்போ நீ சொல்லு என்னென்ன ரூல் அப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் டூ ரூல் படி நீ வந்து என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிக் சென்டர் வழியா லைட்டா பாஸ் பண்ற. இந்த இமேஜ் இருக்குன்னா இமேஜ் அந்த அது மேல இருந்து அப்படியே லைட் பாஸ் ஆகுது அப்படின்னும் போது ஆப்டிக் சென்டர் வழியா லைட் வந்து பாஸ் ஆகி இட் கோஸ் வித்தவுட் எனி டீவியேஷன். ஃபர்ஸ்ட் ரூல் சாட்டிஸ்ஃபைட். இப்போ செகண்ட் ரூல் அந்த அதே இமேஜ் மேல இருந்து போகுது. A ray passing parallel to the principal axis என்ன பண்ணும், after refractions passes through the principal focus வழியா போதா, போயிட்டு இது ரெண்டும் மீட் பண்ற பாயிண்ட். மீட் அப்படிங்கறது தமிழ்ல வந்து வெட்டிக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் கட் ஆகுற இடம். அந்த கட் ஆகுற இடத்துலதான் உங்களுடைய இமேஜ் ஆனது கிடைக்கும். அப்ப பாருங்க, இமேஜ் அங்க கிடைக்குது. அது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வெர்டட் இமேஜா இருக்கு. சரியா? இன்வெர்டட் இமேஜ். அதுதான் ரியல் அண்ட் இன்வெர்டட். இங்க எப்படி ஆப்ஜெக்ட் இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கேன். ஆனா வந்து நான் இன்வெர்டடா இருக்கேன். எதுக்கும் நடுவுல நான் வந்திருக்கேன். இமேஜ் எஃப்க்கும் சிக்கும் நடுவுல இருக்கேன். நீங்க C2 F2 போடணும்னு அவசியம் இல்லை. எஃப் சின்னு போட்டாலே அது அண்டர்ஸ்டுட். சைஸ் ஆஃப் த இமேஜை பார்த்தீங்கன்னா, நான் இமேஜ் சைஸை பாருங்க எவ்வளவு ஸ்மாலா இருக்கேன். எதை விட, ஆப்ஜெக்டை விட ஸ்மாலா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அடுத்தது போலாம் வாங்க. கண்டிஷன். இது என்னன்னா ரூல் 3 அப்ளை பண்ணி உனக்கு காமிச்சிருக்கேன். உங்க புக்ல இல்ல, நான் இருந்தாலும் உங்களுக்காக காமிச்சிருக்கேன். ரூல் 3 படி என்ன ரே பாசிங் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் என்ன ஆகும். ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் சொல்லுங்க பார்ப்போம் நீங்களே. ஸ்ட்ரைக்ஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ் சொல்லியாச்சு. ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் என்ன ஆகும், the refracted ray will be parallel to the principal axis. அந்த refracted ray எப்படி போகுமா, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போகுமா. பாருங்க, அதுவும் மீட் பண்ற இடம் இதுதான். அப்ப நம்ம பண்ணது கரெக்ட் தான். சரியா? இப்ப நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் சி. இப்போ சில வைக்கும் போது என்ன ஆகும், சினா இந்த பாயிண்ட். இப்போ நான் இனிமேல் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். அப்போ உனக்கு புரியும். சில வைக்கும் போது இங்க வச்சுட்டேன்னா ரூல் 1 அப்ளை பண்ணுங்க. என்ன ஆகுது பாருங்க, ஆப்டிக் சென்டர் வழியா போகும்போது கோஸ் அன்டிவியேஷன். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போகும்போது இட் ஹாஸ் டு பாஸ் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ். பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா போறது. இது ரெண்டும் கட் ஆகுற இடத்துல என்ன கிடைக்கும், இமேஜ் ஆனது கிடைக்க போகுது. இமேஜ் கிடைச்சிச்சா? சைஸ் ஆஃப் த இமேஜ் சேம் அஸ் தட் ஆஃப் த. இந்த சைஸ் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்கு, ரெண்டுமே சேமா இருக்கு ஆப்ஜெக்ட் மாதிரி. ரூல் 3 உங்களுக்காக. ஸோ F1ல போட்டேன்னா திருப்பி இது எப்படி வரும், அப்படியே parallel to principal axisக்கு வரப்போகுது. அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போலாமா? ஆப்ஜெக்ட் பிளேஸ் FNC போது பேஜ் நம்பர் 21ல இருக்கு உங்க புக்ல. ஸோ ஆப்ஜெக்ட் எங்க வைக்கிறேன், எஃப்க்கும் சிக்கும் நடுவுல வைக்கிறேன்.
வச்ச உடனே லைட் ரேவை ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ண விடுறேன் ஆப்டிக் சென்டர் வழியா, கோஸ் அன்டிவியேட்டட் பை ரூல் 1. இப்போ ரூல் 2 வழியா போகும்போது பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரலா போகும்போது எங்க போய் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் எது வழியா பாஸ் ஆகும்? பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகும். இது ரெண்டும் கட் ஆகிற இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும்? இமேஜ் ஆனது கிடைக்கும். ஓகே, இமேஜ் கிடைச்சிருக்கா? இப்போ இந்த இமேஜை பத்தி நீ எழுதணும். ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜஸ் ஃபார்ம் பிஹைண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இது என்ன எழுதுறாங்க அப்படின்னா உனக்கு இமேஜ் எப்படி கிடைக்குதுன்றதை எழுதுறாங்க. இந்த மாதிரி எழுதுறதுக்கு 1 மார்க் இருக்கு. எப்படியாப்பட்ட இமேஜ் கிடைக்குது? ரியல் அண்ட் இன்வெர்டட். இது ரியல் இமேஜ், அதே மாதிரி இன்வெர்டட். அது மட்டும் இல்ல, the size of the image is bigger than the object. இந்த ஆப்ஜெக்டை காட்டிலும் இந்த இமேஜ் வந்து சைஸ் வந்து பிக்கரா இருக்கு அப்படிங்கறத எழுதுறோம். நீ கண்ணால பாக்குறத எழுத்து வடிவத்துல நீ எழுதிட்டு இருக்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் தேர்ட் உங்களுக்காக தேர்ட் ரூல் அப்ளை பண்ணி நான் காமிச்சிருக்கேன். F1ல போடும்போது parallel to the top அதே இடத்துல தான் வருது. இது வரையணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது போலாமா? placed at the principal focus F. principal focus Fல வைக்கும் போது என்னவா நடக்கும்? Fல கொண்டு போய் நிறுத்தியாச்சு. ஆப்டிக் சென்டர் வழியா ஃபர்ஸ்ட் ரூல் படி போகும்போது இட் கோஸ் அன்டிவியேட்டட். parallel to the principal axis வழியா லைட் ரே போகும்போது இது ஃபர்ஸ்ட் ரூல் படியா இந்த கதை முடிஞ்சு போச்சு. செகண்ட் ரூல் அப்ளை பண்ணி இங்க போகும்போது எது வழியா வெட்டணும்? F2 வழியா வெளியில போகணும். F2னா என்ன? பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா வெளியில போகணும். வெளியில போதா? ஓகே. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் இமேஜஸ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி. ஏதோ ஒரு இடத்துல இமேஜ் கிடைக்குது, ஆனா தட் இஸ் டு பி ரியல் இமேஜ். சைஸ் ஆஃப் எ இமேஜ் இஸ் லார்ஜர் தென் த ஆப்ஜெக்ட். சைஸ் எப்படி இருக்குமா? இந்த ஆப்ஜெக்டை விட ரொம்ப பெரிய சைஸா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? இப்போ தேர்டு அடுத்தது போயிடும். ஆப்ஜெக்ட் பிளேஸ் பிட்வீன் பிரின்சிபல் ஃபோக்கஸ் F அண்ட் ஆப்டிக் சென்டர் O. அடுத்தது பேஜ் நம்பர் 21ல லாஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2.7ல லாஸ்ட் கேஸ். அது என்ன கேஸ்னா ஆப்ஜெக்ட் பிளேஸ் பிட்வீன் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் F அண்ட் ஆப்டிக் சென்டர். பிரின்சிபல் ஃபோக்கஸ் எதுமா? ஓகே, எப்பவுமே ஆப்ஜெக்டை லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வைக்கணும்னு சொன்னேன். ஆப்டிக் சென்டர் எதுமா? இதுதான். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நீ வந்து ஆப்ஜெக்டை வைக்க போற. வைக்கலாமா? ஓகே, ஆப்ஜெக்டை வச்சாச்சு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, இது கடைசி கேஸ். இப்போ சொல்லி கொடுக்கறது நல்லா புரிஞ்சுக்கோ. லைட் எப்படி பாஸ் ஆகணும்? ஆஸ் பர் ரூல் 1, ஆப்ஜெக்ட் அதோடைய ஹெட்ல இருந்து ஆப்டிக் சென்டர்ல படுற மாதிரி பாஸ் ஆகணும். அப்படி பாஸ் ஆக வச்சா இட் கோஸ் அன்டிவியேட்டட். போச்சா? அடுத்தது திருப்பி அதே லைட் ரேவை அதோடைய ஹெட்ல parallel to the principal axis. இதான பிரின்சிபல் ஆக்சிஸ், இதுக்கு பேரலா போகும்படி வைக்கணும். அப்படி போ வச்சா ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் இட் பாசஸ் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ். அப்படி போக வச்சா ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் பாசஸ் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ். இதை நான் என்ன பண்றேன், இப்படி இருக்கிறதால நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி எனக்கு வந்து எனக்கு பிடிக்க முடியுமா? முடியாது. அதாவது பிடிக்க முடியும் இந்த சென்ஸ், இப்போ முன்னாடி எல்லாம் ஆப்ஜெக்ட் இங்க எப்படி இருக்கு, அப்படி ஸ்மாலரா இருக்கு, பிக்கரா இருக்குன்னு சொன்னோம்ல, அதெல்லாம் என்னால ஸ்கிரீன்ல என்னால பிடிக்க முடியும். அந்த இமேஜை நான் பிடிக்க முடியும். அதாவது பிடிக்க முடியும் இந்த சென்ஸ், இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு மரம் எடுத்துக்கோங்க. லென்ஸை வச்சு நான் அந்த மரத்தை ஃபோக்கஸ் பண்றேன்னா, ஒரு சின்ன ஒரு ஒயிட் ஸ்கிரீனை வச்சு அந்த மரத்துல இருக்க இமேஜ், அந்த மரமே நமக்கு வந்து அப்படியே தலைகீழா தெரியும். இந்த முன்னாடி எல்லாம் இருக்குது, இல்ல ஸ்ட்ரெயிட்டா தெரியும், இல்ல பெருசா தெரியும். இல்ல இங்க இந்த இடத்துல ஒரு கேண்டில ஒண்ணு ஏத்திட்டு நான் இங்க லென்ஸை வச்சேன்னா இந்த இடத்துல அதே கேண்டிலுடைய இமேஜ் வந்து எனக்கு இந்த இடத்துல தெரியும். அததான் வந்து ஸ்கிரீன்ல என்னால பிடிக்க முடியும்னு சொன்னேன். ஒரு ஒயிட் பேப்பர்ல அது தெரியும். சரியா? இல்ல ஒரு ஒயிட் கார்ட்போர்டு ஸ்டாண்ட்ல என்னால அந்த இமேஜை பிடிக்க முடியும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது இமேஜை வந்து என்னால ஸ்கிரீன்ல கேட்ச் பண்ண முடியறது தான் நான் வந்து ரியல் இமேஜ்னு சொல்லி கொடுக்குறேன். விச் கேன் பி காட் ஆன் த ஸ்கிரீன். அதுதான் வந்து ரியல் இமேஜ். இப்போ வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நான் பார்க்க போறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கும்போது இது என்னன்னா virtual இமேஜ்னா விச் cannot be caught on the screen. ஸ்கிரீன்ல நம்ம பிடிக்க முடியாது. ஸோ தூரத்துல எங்கேயோ வந்து தெரியுது. அப்போ ஒரு ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப பெருசா ஆக்கி காட்டுது. சின்ன ஆப்ஜெக்ட பெருசா ஆக்கி காட்டுது. A virtual image is formed, size of the image is larger than that of the object. அப்ப என்ன பண்ணுது, ஒரு இமேஜ நம்ம ஆப்டிக் சென்டருக்கும் இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் நடுவுல வைக்கும் போது அதே இமேஜ் அவ்வளவு பெருசா நமக்கு தெரியுது அப்படிங்கிறது தான். இது உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னும் போது
நம்ம ஃபிலிம் எல்லாம் பார்க்கும்போது தியேட்டர்ல அப்படியே நல்லா பெருசா தெரியுது இல்ல, அந்த மாதிரின்றது சும்மா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் பின்னாடி அப்ளிகேஷன்ல வரும்போது நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். ஓகேவா? அதே மாதிரி மேக்னிஃபைங் லென்ஸ் இதெல்லாம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, பின்னாடி வருது, நான் அப்போ உங்களுக்கு சொல்லி தரேன். இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிச்சாமா? நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பத்தி இவ்வளோ நேரம் கான்வெக்ஸை பத்தி பேசலாமா? இப்போ கான்கேவ்ல மூணு கேசஸ் தான் இருக்கு. ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டில இருந்து வருது லைட் ரேஸ், என்ன ஆகும்? டிவியேட் ஆகுது. டிவியேட் ஆகிறத நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போடும்போது கண்டிப்பா ஃபோக்கஸ்ல போய் படும். திருப்பி 2 or more ரேஸ் எடுத்துக்கிறேன், டிவியேட் ஆகுது, ஃபோக்கஸ்ல போய் படும். Virtual image is formed at the focus. Size of the image is smaller than that of the object. இப்போ என்ன ஆகும்? சைஸ் ஆஃப் த இமேஜ் ஆப்ஜெக்டை விட சின்னதா இருக்கு. ஸ்மாலர் தென் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், இமேஜை விட சின்னதா. சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் ஸ்மாலர் தென் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்போ இமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு ஆப்ஜெக்டை விட. இது எல்லாமே virtual இமேஜா இருக்கு, which cannot be caught on the screen. ஸ்கிரீன்ல பிடிக்க முடியாது. ஓகே, இன்னும் 2 லைனும் ட்ரா பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்தது வாங்க எடுத்துக்கோங்க உங்க புக்ல. ஆப்ஜெக்ட் எனிவேர் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ், எங்க வேணாலும் வச்சுக்கோப்பா, ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கோப்பா. அப்ப எப்படி கிடைக்கும்னா அகெயின் விர்ச்சுவல் இமேஜ் தான் கிடைக்கும். எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஆப்டிக் சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவுல கிடைக்குமா. ஆப்டிக் சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும். இப்போ நான் ரூல் அப்ளை பண்றேன். ரூல் 1 படி என்ன பண்றோம்? இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல ஆப்டிக் சென்டர்ல படுற மாதிரி போகும்போது இட் கோஸ் அன்டிவேட்டட். ரூல் 2 என்னப்பா? அதே மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு மேல பேரலா லைட்டை பாஸ் பண்ணும்போது பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா போகணும். ஆனா இது இப்படி டீவியேட் ஆகும். இதோடைய டாட்டர் லைன்ஸ் இங்க போடணும் இல்லையா? அப்படிதானே நான் சொல்லி கொடுத்தேன். இது டீவியேட் ஆகும். இப்ப டாட்டர் லைன்ஸ் போடுங்க. வந்துடுச்சா டாட்டர் லைன்ஸ்? அப்படி டாட்டர் லைன்ஸ் போடும்போது இது ரெண்டும் கட் ஆகிற இடத்துல உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா இமேஜ் ஆனது கிடைக்கும். அப்ப பாருங்க இமேஜ் எவ்வளவு குட்டியா இருக்குன்னு. சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் ஸ்மாலர் தென் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அடுத்தது the position of the size of the image with object distance. இப்போ ஒன்னொன்னுத்தையும் நான் மாத்துறேன். எது? இந்த சைஸ் ஆஃப் த இமேஜை மாத்த 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 எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்டை மாத்தினாலும் எப்படி இமேஜ் மாறுது அப்படின்றத பார்க்க போறோம். Size of the image formed increases as the distance between the object and the lens is decreased. டிஸ்டன்ஸை மாத்த மாத்த என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டும் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ பேசுறதை விட நான் சொல்லி தந்துடுறேன் பாருங்க. இப்போ இங்க வச்சிருக்கேனா, வச்ச உடனே ரூல் 1 அப்ளை பண்ணிட்டேன், ரூல் 2 அப்ளை பண்றேன். பார்க்கும்போது இன்ஃபினிட்டில இருந்து அது மேல பட்டு வெளியில போகும்போது டீவியேட் ஆகுது. இந்த பாருங்க. அப்புறமா இப்போதான் ரூல் 1 அப்ளை பண்றேன், இட் கோஸ் ஹியர். ஸோ இங்க இருந்து இப்படி போகுது. இந்த இடத்துல வரும்போது இது ரெண்டும் கட் ஆகிற பாயிண்ட்ல உனக்கு வந்து இமேஜ் ஆனது கிடைக்குது. இமேஜ் கிடைச்சிருச்சா? பார்த்துக்கோங்க இமேஜ் எப்படி கிடைச்சிருக்குன்ட்டுன்னு. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து இன்னொரு ஆப்ஜெக்டை சி கிட்டக்க வைக்கும் போது அகெயின் த சேம் திங் கோஸ் ஆஃப். இமேஜ் எங்க கிடைக்குதுன்றத பாருங்க. இமேஜ் வந்து இங்க கிடைக்குது. ஸோ அடுத்தது வந்து ஆப்ஜெக்டை வந்து சிக்கும் எஃப்க்கும் நடக்கல. நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ்ல படிச்சோம் இல்லையா நிறைய கேசஸ். சிக்கும் எஃப்க்கும் நடுவுல, சிக்கு முன்னாடி, எஃப்க்கு அப்புறமா, எஃப்க்கும் ஓக்கும் நடுவுல, இந்த மாதிரி இந்த கேசஸ் ஃபாஸ்டா இதுல நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்படி எங்க நீங்க மாத்தி மாத்தி வச்சாலும் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் ஆனது இந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது என்னன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சைன் கன்வென்ஷனை பத்தி பார்க்க போறோம். இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ்ல இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் தான் வைக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்றேன், லைட் ரேஸை அனுப்புறேன். when I am passing the light rays, what will happen is the light ray will be moving in this direction. எந்த டைரக்ஷன்ல லைட் ரே மூவ் ஆகும்? இப்படிதான் லைட் ரே ஆனது மூவ் ஆகும். இந்த லைட் இதுல பட்டு இந்த ஆப்ஜெக்ட் மேல பட்டு வர்றதுக்கு இப்படிதான் இந்த டைரக்ஷன்லயே மூவ் ஆகும். இப்படிதானே மூவ் ஆகும். ஸோ லைட் ரே இப்படி மூவ் ஆகும். இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுற மாதிரி, அதாவது லைட் ரே டைரக்ஷன்லயே மூவ் ஆகுறதா அது பேர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்க என்ன போடுவீங்க? ஆப்ஜெக்டோ இல்ல இமேஜோ மூவ் ஆகிற இடத்துல இருந்ததுன்னா அது வந்து பாசிட்டிவ். இது இப்போ இந்த ஆப்ஜெக்ட பாத்தீங்கன்னா இப்படி லைட் ரே இப்படி மூவ் ஆகுது. ஆனா இதுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு இந்த ஆப்ஜெக்ட்.
அப்போ இதுக்கு வந்து நம்ம நெகட்டிவ் சைன் போடணும். ஓகேவா? நெகட்டிவ்னு சொல்லணும். இப்போ இந்த ஆப்ஜெக்டிவ் போடும்போது யூவின்னு நம்ம எழுதுவோம் தெரியுமாமா? அந்த எழுதும்போது நீங்க வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறத போடணும். சரியா? இப்போ இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். ஸோ லைட் ரேஸ் வந்து இப்போ காமிச்சது ஆப்போசிட் டைரக்ஷன்ல. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதால நீங்க ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன போடுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ் போடுவீங்க. ப்ராப்ளம் போடும்போது an object is placed at a distance of 25 centimeter from the lens அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆப்ஜெக்ட்னும் போது u போட போறீங்க, இமேஜ்னும் போது v போட போறீங்க. அப்போ 25 centimeter from the lensனா நீ வெறும்னா 25 போட்டா ஆன்சர் வந்து வராது, -25 சென்டிமீட்டர்னு போடணும். ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து ஆப்போசிட் டு தட் ஆஃப் த லைட் ரே அப்படிங்கிறதால. இதுக்காக தான் இப்போ நான் இவ்வளோ நேரம் இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் எப்படி 25 போடணும். ஸோ யூ வந்து என்னன்னு போடுவீங்க, அப்போ -25 ஒரு எக்ஸாம்பிள் தான். சரியா? 25ன்னு போடுவீங்க. அடுத்தது பாருங்க, இப்போ இதான் லைட் ரே இப்படி போதா, இந்த டைரக்ஷன்ல தான் போதா, இதே டைரக்ஷன்ல தான் பாருங்க. எந்த டைரக்ஷன் லைட் ரே போற டைரக்ஷன்லயே உங்களுக்கு வந்து இமேஜ் கிடைச்சதுன்னா அந்த இமேஜுக்கு நீங்க பாசிட்டிவ் சைன் போடணும். அப்போ இமேஜுக்கு என்ன போடுவீங்க, அதுவும் 25ல கிடைக்குன்னா +25 சென்டிமீட்டர் அப்படின்னு போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு கீழே கிடைக்கிற இமேஜஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சைன் போடணும். ஹைட் ஆஃப் த இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல வரும்போது இமேஜ் கிடைச்சதுன்னா அதுக்கு வந்து நெகட்டிவ் சைன் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கிறது. ஓகேவா? அதே வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல கிடைச்சதுன்னா அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்ல பாசிட்டிவ் சைன் போடணும். அது என்ன மிஸ் கீழே பிரின்சிபல் ஆக்சிஸ் கீழே அப்படின்னா இப்போ இமேஜ் கிடைக்குது இல்லம்மா இந்த இடத்துல எல்லாம் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் அப்படின்னு இங்க கிடைக்கிற மாதிரி ஒரு கேஸ் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இங்க கிடைச்சதுன்னா அந்த இமேஜ் உடைய வேல்யூ நீ என்னன்னு போடுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து மைனஸ் அதோடைய ஹைட்டு போடும்போது இதோடைய இமேஜ் ஹைட்டை போடும்போது -h1 h2 போடுவோம்ல, அப்போ -h2 அப்படின்னு போடணும். அதே மாதிரி இது வந்து போடும்போது h1 போடணும், இங்க இதுக்கு வந்து போடும்போது +h2 அப்படின்னு போடணும். சப்போஸ் இமேஜ் இந்த இடத்துல இப்படி கிடைக்குது அப்படின்னா அது பாசிட்டிவ் வேல்யூ, அந்த இமேஜ் வந்து என்ன வரும், பாசிட்டிவ் இமேஜ். இப்போ இதே வந்து ஆப்ஜெக்ட் இங்க வைக்கிற அப்படின்னும் போது இது ஆப்ஜெக்ட் இங்க வைக்கிற இந்த சைடு இப்படி வைக்கிறேன்னா இது பிளஸ், இதே ஆப்ஜெக்டை நீ இப்படி தலைகீழா வைக்கிற அப்படின்னும் போது இது வந்து மைனஸ். ஓகேவா? இப்போ பார்த்தோம்னா சைன் கன்வென்ஷன் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் on the left hand side of the left hand side. Distance are measured from the optic center of the lens. Distance measured in the direction of the incident light or positive. நான் சொல்லி கொடுத்ததே தான். Distance measured against the direction of incident light வந்ததுன்னா are taken as negative. Distance measured upwards, upwardsல இருக்கிறது perpendicular to the principal axis. இந்த principal axis perpendicular ஆகும், upwardsலயும் மெஷர் பண்ணா அதை என்னன்னு போடணும்னு சொல்லி கொடுத்தேன். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கும் அப்வர்ட்ல மெஷர் பண்ணா அதுக்கு வந்து என்னன்னா it is said to be positive. Distance measured upwards and perpendicular to the principal axis is taken as negative. Upwards இல்ல இது downwards. Distance measured downwards and perpendicular to the principal axis is taken as negative. Okay, இப்போ பாருங்க லென்ஸ் ஃபார்முலா என்னன்னா 1/f is equal to 1/v minus 1/u.